சட்டப்பேரவையில் திராவிட மாடல் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். 2025-26 ஆண்டிற்கான வெற்று விளம்பர நிதிநிலை அறிக்கையை திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். நடுநிலையோடு செயல்பட வேண்டிய சட்டப்பேரவை தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும், டாஸ்மாக் மூலம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் இருப்பவர்களை மதிக்காமல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அலட்சியமாக செயல்பட்டதை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வருகின்ற திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஏப்ரல் 30 வரை நடைபெற உள்ளது என சபாநாயகர் அறிவித்தார். மார்ச் 15 அன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதனை அடுத்து மார்ச் 17 முதல் 21 வரை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும், மார்ச் 24 முதல் ஏப்ரல் 30 வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்காத நிகழ்வுகளை நேரலை ஒளிபரப்புவதில் பாரபட்சம் காட்டும் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மார்ச் 17 பேரவையில் விவாதிக்கப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறுவதை மறைக்க சபாநாயகர் துணை போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா அரசின் பட்ஜெட்டில் பின்னலாடை துறை மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை பாதுகாக்கும் அம்சங்கள் எதுவும் இல்லை என தொழில் முனைவோர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பருத்தி விளைச்சலை ஊக்கப்படுத்த எவ்வித அறிவிப்புகளும், பின்னலாடை துறைக்கு என எவ்வித சலுகையும் இல்லாமல் ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பின்னலாடை துறையை கைப்பற்ற பல மாநிலங்கள் முனைப்பு காட்டி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் இத்தகைய நடவடிக்கையால் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வெற்று விளம்பரங்களால் மக்கள் பசி தீராது என எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல் இந்த பட்ஜெட்டால் தங்களுக்கு ஏமாற்றமே என தமிழக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு மாநிலத்தில் மக்கள் பொருளாதாரத்திலும் மாநிலத்தில் வேலை வாய்ப்பு அதிகமாக வழங்குது அப்படின்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழில், அந்த தொழில்துறையை சேர்ந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல நல்ல சலுகைகள் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பாதுகாக்கப்படும். ஆனா அப்படி இல்லைங்கிறது பெரும் ஏமாற்றம். இப்ப சிறு குறு நடுத்தரத்துடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்ல அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிவிப்பு இல்லைங்கிறது எங்களுக்கு பெரும் ஏமாற்றமா இருக்கு.